அணியோர் அணியோர்னு குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அணியோர்னா இன்னும் பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை வந்து தமிழ் பாடல்களில் வர்ணிக்கிற போது யானைக்கு பசி எடுக்கும்போது யானைப்பாகன் வந்து பயந்துருவான். ஏன்னா அதுக்கு பசி வந்ததுன்னா அடுத்து கோபம் வந்துடும். யானை பசிங்கிறது தான், அது கோபத்தை பயங்கரமாக உருவாக்கிடும். அப்போ அவன் என்ன செய்வான், யானைப்பாகன் பெரிய பெரிய உருண்டைகளாக கொடுப்பான் அதுக்கு அந்த சமயம், இல்லாட்டி அது சாந்தமாகாது. அது மாதிரி இந்திரன் கோஷ்டிகள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க. கோஷ்டிகள்லாம் அப்படி ஏதோ ஒரு வெறியில் இங்கே வந்து மோதுறாங்க. பகவான் என்ன பண்ணுறார், அந்த கோவர்த்தனாவே இந்த சோத்து உருண்டை மாதிரி அப்படி பெருசாக அதை கொடுக்குறார். அது மாதிரி வர்ணிக்கிறார். அந்த கோவர்த்தனாவை பார்த்தாச்சுன்னா அந்த மலையை சுற்றி நிறைய சாதுக்கள் வாழ்ந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. யதிகள்னு சொல்லுவாங்க. யதின்னா சன்னியாசி, துறவிகள், சாதுக்கள், கடவுளுக்காக வாழ்கிறவங்க நிறையா அங்கே இருந்தாங்க. அதனால் அந்த இடத்துக்கே கோவர்த்தன அடிவாரத்துக்கு யஜிபுரா அப்படின்னு ஒரு பேர். யஜிபுரா, அந்த அணியோர் அது ஒரு பேரில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த லீலா சம்பந்தமான ஸ்தலங்கள்லாம் இன்னும் இருக்குது. அந்த யதிபுரா சாதுக்கள்லாம் அந்த மலையில் இருந்து நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க. ஹரிநாமம் சொல்லிவிட்டு அப்படி சாதனைகள் பண்ணுறாங்க. இவர் மலையை தூக்குற போது அந்த சாதுக்கள் ஆசிரமெல்லாம் அதில் இருக்குது. அதில் புலிகள், சிங்கங்கள், மான்கள், பல பிராணிகள்லாம் உண்டு. சாதுக்கள் மத்தியில் அது வாழ்ந்ததுனால அவங்கெல்லாம் பரஸ்பரம் பிரேமையோடு இருக்கிறாங்க, கோபம் இல்லாமல். பொதுவாக அந்த மாதிரி மாமிச பட்சி மிருகங்களுக்கெல்லாம் தனக்கேற்ற உணவு கிடச்சிதுன்னா உடனே நாக்க தொங்க போட்டுட்டு வெறி பிடிச்ச மாதிரி பாயும். இதில் அப்படி இல்லை. அப்படி நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு சாதுக்கள் வைப்ரேஷனில் அது இருக்குது. சில சமயம் புலிகள்லாம் என்ன செய்யுமா, உடம்பை சொரிஞ்சு விட சொல்லி அந்த சாதுக்கள்கிட்ட வந்து நிற்கும். அவங்க வந்து எதையாவது வச்சு அப்படி சொரிஞ்சு விடுவாங்க அப்படின்லாம் அவர் வர்ணிக்கிறார். அப்படி ஒரு இந்த பக்திங்கிறது எல்லாருக்கும் அன்பை வந்து பரஸ்பரம் பரிமாறிக்கிறது. இது வந்து கிருஷ்ண பக்தியில் இப்படி நாம் அற்புதங்களை பார்க்குறோம். சைதன்யராக வரும்போது நிறையா இந்த நாமத்தால் அதிசயங்களை வந்து நிகழ்த்தினார். இப்போ கோவர்த்தன மலையை பகவான் தூக்கின உடனே அது அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு வானத்தை தொட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தில் அவங்கெல்லாம் ஆடுறாங்க. ஏற்கனவே அதில் மேலே இருந்த அந்த மலையில் இருந்த ஒரு யானை வந்து ஒரு பக்கம் துதிக்க உடஞ்சிருந்தது. அந்த துதிக்க எங்கே போச்சுன்னு தெரில. அந்த யானை அதை தேடி பார்த்தது, எங்கே விட்டோம் அப்படின்னு. அப்படி தேடி அலையிற யானைக்கு பகவான் இந்த மலையை தூக்கின உடனே வானத்தில் அந்த நிலா தெரியுது, பிறை நிலா தெரியுது. அதுதான் நம்ம துதிக்க போலன்னு நினச்சிட்டு அந்த யானை என்ன பண்ணுதான், 2 காலில் மட்டும் நின்றுட்டு அந்த துதிக்கையை எடுக்கிறதுக்காக தும்பிக்கையை வந்து அப்படி தூக்கி தூக்கி போடுது. இப்படி வந்து அந்த ஆழ்வார் வந்து வர்ணிக்கிறார். கோவர்த்தனா வந்து ரொம்ப சாதுக்கள் வாழ்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வரார். நம்ம வல்லப சம்பிரதாயத்தாரெலாம் என்ன செய்கிறாங்க, தண்டவாத் பிரணாமம் பண்ணுறாங்க. தண்டவாத்து நம்ம விழுந்து வணங்கி அப்படி சுற்றி வராங்க. 1 மாதம் 2 மாதம் லீவு போட்டு கூட அதை செய்கிறாங்க. சில பேர் 108 வணங்குறாங்க. இப்படி முழுக்க உலகம் எப்படியும் இருந்துட்டு போகுது, எனக்கு எங்கள் பகவான் தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்கள கோவர்த்தனாவில் நிறைய பார்க்கலாம். அங்கே நாங்கள் வந்து ஒரு முறை இஸ்கான்லேருந்து ஒரு வேன் நிறையா டிவோட்டிஸ்லாம் கோவர்த்தனா படிக்கிறாங்க, இதை சுற்றி பார்க்க போகிறாங்க. அதில் யாரும் மலேசியன் வரலன்னு சொல்லி அந்த இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்க, நீயும் போ அப்படின்ட்டு.
எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாங்க. ஏற்கனவே பக்தி பண்ணுறோம் அப்படின்னாலே நான் ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். அது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியர்களை பார்த்தா கொஞ்சம் இளக்காரமாக இருக்கும். அப்போது மலை பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு எல்லாம் நடந்து பக்கத்தில் ஒரு லீலாசலம் கோவிந்த குண்ட் அப்படி போகிறாங்க. அப்படி போகிறபோது சில குழந்தைகள்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கு. அதுக்கெல்லாம் ஏதோ பிஸ்கட் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ மலை அடிவாரத்தில் கோவர்த்தன அந்த பிரஜ மக்கள் சின்ன குழந்தைகளும் சில மாடுகளோடு அப்படி கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வந்தாங்க. மாடை மேய்க்கிறதுக்கு அப்படி வராங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் 8 வயசு 7 வயசு அப்புறம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்காங்க. மாடு பற்றிக்கிட்டு அப்படி போகிறாங்க. எனக்கு உடனே ஒரு சந்தோஷம், இப்படி தானே பகவான் காலத்தில் இருந்து இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி உடனே வண்டி பஸ்ஸில் எனக்கு அவங்களோட சுற்றி பார்க்க விருப்பமெல்லாம் பஸ்ஸில் இருந்தேன். இறங்கி படக்குன்னு அவங்க போன இடத்துல நமஸ்காரம் பண்ணி அந்த மண்ணள்ளி மேலே போட்டுக்கிட்டாங்க. அப்படி செய்யும்போது அதில் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இங்கே இருக்கிற விரஜ ரசத்தை திருடுறீங்களா பாபாஜி அப்படின்னு சொல்லி கேட்டார். பாபாஜி இங்கே இருக்கிற ரசத்தை அள்ளி திருடுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சில பசங்கள்லாம் அந்த பஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கு, ஆடம்பரமாக இருக்குன்னு சொல்லி திறந்திருந்த கதவு திறந்துருக்கு. அது வழியாக ஒரு பையன் கையை வாசலில் வச்சுட்டு உள்ளே எட்டி பார்த்தான். அப்போ அந்த வெளிநாட்டு பையன் படக்குன்னு ஓங்கி ஒரு எத்தி அந்த கதவை அடைச்சிட்டான். அப்போ அந்த சின்ன பையனோட விரல் நஞ்சிருச்சு. பிறகு படக்குன்னு கதவை திறந்து விரலை எடுத்தோம். அவன் அதை அப்படி நையும் போது கோவிந்தா அப்படின்னு தான் கற்றுனான். கோங்கிறது பசுவை குறிக்கும். வர்தன் அப்படிங்கிறது கூட பசுக்களை விருத்தி பண்ணுறவர்னு ஒரு அர்த்தம் வந்து. அப்போது கிருஷ்ணனுக்கு கோவர்தனாங்கிற பேர் ஏற்கனவே இருக்குது. அப்போது அந்த பிரஜவாசிகளும் மாடுகள் மேய்ச்சி அதெல்லாம் விருத்தியானதும் அந்த கோவர்த்தன மலையில் தான். அங்கே தான் எல்லாமே கிடச்சிது அதுகளுக்கு. அதனால் அதுக்கும் கோவர்த்தனான்னு பேர். கிருஷ்ணனுடைய பேர் தான் அந்த மலைக்கு வருது. இப்போது இந்த விரல் நஞ்ச உடனே அவன் ஊதுறான். எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. அப்போ அதில் ஒரு பொண்ணு படக்குன்னு அந்த மாடு சாணத்தை கோவர்த்தன டஸ்ட்டு தூளியில் உருட்டி கையில் உருண்டையாக லெமன் மாதிரி அப்படி அந்த விரலில் வச்சு ஊதிக்கிட்டே அவனை தட்டி கொடுத்து, உன் கர்மாவெல்லாம் தொலைஞ்சிட்டுடா, உனக்கு என்ன பிருந்தாவனத்திலே நித்திய வாசன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறான். அப்போ சில பெரிய ஆட்கள் வந்தாங்க அந்த வழியாக. இப்படி கூட்டமாக அந்த பசங்கள்லாம் அவனை பராமரிக்கிறத பார்த்து என்னன்னு கேட்டாங்க ஹிந்தியில், என்னாச்சுன்னு. 1-2 சின்ன பசங்க இப்படி சொல்ல உடனே அந்த ஆளுக்கு பஸ்ஸுக்குள்ளே எட்டி பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு அவங்கள விரட்டி விட்டா. நீ என்ன புதுசாக கர்மாவை சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போய் எட்டி பார்க்குறியா? அதான் முடிஞ்சிருச்சுல, ஒரு வினை பயன் அனுபவித்து முடிஞ்சது, இனி அதை புதுசாக ஒரு கணக்கு எழுத போறியாக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் விருப்பம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது அப்படின்னு கிண்டலாக சொன்னான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் பேசுகிறப்போ அப்படின்ட்டு போகிறாங்க. இதெல்லாம் பிருந்தாவனத்தில் பார்க்க முடியுது. அங்கே பொதுமக்களே சாதுக்கள் தான். பல வேலைகளில் இருப்பாங்க, கத்தி பேசுவாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பலவீனங்கள் கூட இருக்கலாம். சாப்பாட்டு பிரியராக கூட இருக்கலாம், சில பேர் அலங்கார பிரியராக இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் பிருந்தாவனத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கிரெடிட் ஜாஸ்தி, ஆன்ம பலம் ஜாஸ்தி. ஏன்னா சில சமயம் தேவர்கள் கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க பணிவோடு. அதை மறுக்க முடியாது. எப்படி சில பிரபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் அவங்களுடைய பிறந்தநாள் விழாவில் அவரை ரொம்ப உயரமாக ஆசனத்தில் உட்கார வச்சு கீழே எல்லாம் தரையில் உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்வார், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, இவ்வளோ பக்தர்கள் மத்தியில் என்னை உயரத்தில் வச்சுருக்கீங்க. ஒரு பக்கம் கூச்சமாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்னுடைய குரு பரம்பரை
அதை நினைக்கிறேன். அவங்களுடைய நியமன குருவாக நான் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறேன். அப்போது அந்த என்ன நீங்கள் மதிக்கிறதுங்கிறது என்னுடைய பாரம்பரியத்தை மதிக்கிற மாதிரி. நான் அது மாதிரியான பார்வையில் நடக்கிற நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். நான் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை என்னுடைய பெரிய குருமார்கள் அவங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு உற்சவமாக கருதி இதை நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி அவங்க காலில் கிடக்கிற ஒரு நாய் தான் நான் அப்படின்னு சொன்னார். அப்போ சுபாஷ் சந்திர போஸ்லாம் அந்த முன்னணியில் உட்கார்ந்துருக்கிறார். இன்னும் சில வக்கீல்கள்லாம் நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ கூட ஒருத்தர் கேட்டாங்க, குருன்னா யார் அப்படின்னு சொல்லி. குருங்கிறது தன்னுடைய தொண்டர்களுக்கு சேவகன் அப்படின்னு சொன்னார், சீடர்களுக்கு சேவகன் அப்படின்னு சொன்னார். அந்த பதில் யாரும் எதிர்பாராதது. அதே போல் அவர் பேசி முடிக்கிற போது, இங்கே பேசுகிறவங்களும் சரி இல்லை கேட்குறவங்களும் சரி யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. பேசுகிறவருக்கு என்ன வசதியோ அதே வசதி கேட்குறவங்களுக்கும் உண்டு. ஏன்னா இது சத்சங்கம். இந்த சத்சங்கம் மூலமாக நான் எப்போவுமே கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணுறதுனால நீங்கள்லாம் எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்லி சீடர்களையும் அந்த பக்தர்கள் கூட்டத்தையும் பார்த்து சொன்னார். இதையெல்லாம் நாம் வைஷ்ணவத்தில் பார்க்குறோம். இப்படி ரொம்ப ஒரு கருணை மிக்கது நம்முடைய வைஷ்ணவ தர்மம். இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாம் கடைப்பிடிக்கிற போது குருவும் ஹரிகுரு வைஷ்ணவா அவங்கெல்லாம் திருப்தி அடைவாங்க. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் இன்னும் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா.